அப்படிதான் வாங்குவேன். நீ வாங்குடா வாங்குடா பூடுறா பூடுறா. கோமாளி என்ன நீ அடி வாங்குறது பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்குதுண்ணா. அப்புறம் நீ வச்சுக்கலாம்ண்ணா. ஆமா அதான் ஆசைப்படுறேன். எப்படி யாரும் அவரு நம்ம ஊர்ல ஒண்ணு வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒண்ணு நான் வச்சுக்கிறேன். நம்ம ஊர்ல யாரும் வச்சிருக்கேன் அது விளம்பரப்படுத்தணுமா? வேண்டாம் வேண்டாம். யார் அவரு? அண்ணா அவர்தான் ஒரு நாட்டுக்கு மன்னன். முன்ன வந்தாருல முன்ன ஒருத்தர் எப்படி வந்தாரு? ஆமா அதே மாதிரி அதுக்கு இவர் தம்பி. தம்பியா? ஆமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? ஆமா ரெண்டு பேரும் கோவம் குத்துறாங்களா? என்கிட்ட பேசிடுவேன். என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் தான் பேச முடியும். அவர் வந்து என்ன பேசுவாரு? நீ எப்படி சாகு போய் கட்டுன்னு நீ பேசி சாகு போய் இந்த ஊர்லயே உனக்கு நான் குழி பறிக்கிறதா கல்லு நடுறதா பட்டாசு வெடிக்கிறதா 15 பேர் அனுப்புறியா இல்லையா? 15 பேருக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துருவிடா. நீங்க சின்ன கல்வி 2 பேரா எப்படின்னா மனசுல வச்சுக்கிறான். கிடைக்கல என்ன இவ்வளவு கோவக்காரர் சாமி தம்பி? நான் 2 பேர் நில்லுங்க. ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க. அடுத்து வர 30ஆம் தேதி உங்களுக்கு கூத்தாடலான்ட்டு தான் என்ன அடிச்சு சும்மானே. தம்பி இங்க வா. சுடுகாடு எங்க இருக்குது? ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். உங்க வம்சத்துல உங்க ஜாதியில எரிப்பாங்களா புதைப்பாங்களா? ஏன் கேக்குற? எப்படின்னா நீங்க செத்து போயிருவீங்க. எரிக்கிறதா பொறுக்கிறதா தெரியாம தான் போட்டா அஜித் குமார் போட்டோ போடுக்கிறது. இதுதான் கடைசி போட்டா. இதுக்கு மேல போட்டோ எடுக்க முடியாது. கண்ணீரஞ்சலி போஸ்ட் என்ன பயிருக்கு குடும்ப தலைவராக விளங்குவர் கோமாளியிலே பேரும் பொருளும் வாங்கிய தலைவரா நீ நில்லுவா. பேரும் புகழும் வாங்கிய நமது ஈரோட்டை சேர்ந்த தமிழகன் அவர்களா ஆர்எஸ் கோமாளி அவர்களா இந்த ஊரோட சரி கண்ணீர் அஞ்சலி போஸ்ட். நான் போறது போறேன் செத்து போயிரு வச்சுக்கடா. நாங்க செத்து போயிடும். உங்களுக்கு 15 பேர் முதல்ல சாகடிச்சு நான் போவேன். நான் மேல போய் தனியாடு உனக்கு கூத்து வராரு என்னடா
நீ வாடா ஏன்டா நம்பிக்கார பாவடா நீங்க எதுக்குள்ள வராதுக்கு நான் எங்கடா வந்தேன் அவனா வந்தா எழுதுறா அடிக்கிறியா கோபக்கார தெரியுதா எதுக்கு அவனுக்கு கோபம் வருது நம்ம யாரு நம்ம பேர்த்து காட்டுடா நான் காட்டல நீயே காட்டு நான் காட்ட தாங்க மாட்டேன் பரவாயில்ல நீயே காட்டு என் பணத்தை காட்டு அதுவே நீயே கரெக்ட் நானும் சும்மா டம்மி பீஸ் யாரு தெரியாம கை வச்சுட்டானா ஆமா இந்த ஊர்ல யாரு தெரியுமா பெரிய 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 எவ்வளவு பெருசு அவள பெருசு இவள் பெருசு எவ்வளவு பெருசு கேக்குறான் பாரு டேய் என் ஊர்ல வந்து என்னைய அடிச்சிட்டா விடிஞ்ச எப்படி சம்பளம் வாங்குவா எப்படி வாங்குவா கூத்து விட்டது யாரு நீயா நான் தான் விட்டேன் ஆமா எவ்வளவு சம்பளம் 40000 சம்பளம் எப்படி சம்பளம் வாங்குவா வாயில கையில அந்த ஓட்டு சாக்கு பீ போட்டு அடிக்கிறானா நீ ஓட்டு வாட வாங்கடா நாடு வேலை வாங்கடா டேய் கொட்ட பெருசு கொட்ட சின்னதுடா ஏன்னா அந்த ஆயா தூங்குதவே பின்னாடி ஒரு எழுப்பு 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 பாடு பாடு பாடுற படாது பாடு பாடு யாரும் அவங்க அப்பல்ல நீங்க எனக்கு மகன்ல எப்படி எப்படி மயிர் கூட வர மாட்டேன் அப்பயே வரல சொன்னேன் எவன் போன் பண்றான் எங்க அப்பா தவிர்த்து எவனா போன் பண்றான் அவர் தவிர்த்து போன் பண்றான் கூட்டு வந்து கொல்றதுக்கு கூட்டு வந்துக்கிறான் நீ கூட்டு மயிர் காசுக்கு விடிஞ்ச 300 ரூபா வருதா 400 ரூபா வருது தெரியல இந்த போர்டு போடுறான் நமக்கான களமா மட்டும்தான் இருக்கணும் செத்தா செத்தா சண்டையில் சாகணும் இல்லைன்னா ஆறிலே 100லே சாவு ஆமா கவியரசு பொச்சின சாவு அமைச்சரே அறிவுலக பாட வாடா பாடுற பாட்டு தமிழ் பாடும் அது வேண்டாம் இங்கிலீஷ் வேண்டாம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் தெரியும் பாடு ஏத்தோத்தி சாப்பாடி சாலிங் தஸ்காரா ஆயா கனா ஏத்தோத்தி சாப்பாடி சாலிங் தஸ்காரா ஆயா கனா அனர்கடி ஆயா மத் ஆயா கனா ஏத்தோத்தி சாப்பாடி சாலிங் தஸ்காரா கனா யாரு வேறு சப்புன கிரானி கப் ஆயா கித்து வேறு சப்புன கிரானி கப் ஆயா கித்து வேறு சப்புன दरिया तू दरिया வேறு சப்புன கிரானி கப் ஆயா கித்து மம்மா கித்து தங்கச்சி கித்து அம்மா உருளாமாவனா சாமி ஒரு வெள்ளி பிஞ்சு வாங்கினா எங்க அப்பாவுக்கும் எங்க ஆயாக்கும் தங்கச்சிக்கும் அம்மா உருளாமா அமைச்சரே ஏண்டா ஏண்டா சமுந்தர ஏண்டா ஐயோ அப்பா சாமி உங்க சாகறனா சாமி உங்க இல்லங்க பத்தால தான் ஏன் 1000 எங்க 500 இருக்கு சொல்லுவீங்களா நான் போய் தப்பிக்கல சொன்னானே சாமி வாப்பா ஏனா என்ன சேகரா கேளு என்ன ஏய் உங்க செத்தனக்கு ஒண்ணே கீழ விடு இல்ல மேல விடு நீ கீழ விட மாட்டீங்க நாடு மேல விட மாட்டீங்க அம்மா பாரு ஓட கேடுது வா கேடு போடா வாயா ஏய் ரெடி கேடா குமிடா குமிடே குமி பீடி குடிக்காதீங்கடா என்னடா இத்தனை முட்டாய் சாமி வாடாங்க அந்த மண்ண பாம்பு கீழ போடலாம் வாய்க்கு வாய் இங்க இருக்குங்க மீன் மரத்துகள் தேவையில்லை
கேட்கின்ற கேள்விகளுக்கும் சொல்லுகின்ற பதிலுக்கும் டக்கு 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 பதில் வந்துட்டே இருக்கின்ற மதேசே ஏண்டா கொறிக்கு சரிங்க வெளியிட்டு ஒண்ணு பேசுங்க வாங்க டக்கு டக்குன்ற பதில் வேணும் டேய் கோமாளி நான் ஏமாளிங்க கோமாளி கேட்டேன் எது கூப்பிடுற மரியாதைங்க எவ்வளவு ஒரு மரியாதை உனக்கு கூப்பிடுறேன் நீங்க வாடா பொண்ணு கூப்பிடுங்க நான் யார் நீ யாருங்க அவங்க மந்திரி நீ மகாராஜாங்க ஆமாடா வாடா பொண்ணு கூட கூப்பிடலாம்டா தப்பு இல்லடா அப்படின்னு கேட்க மாட்டேங்க இருந்தாலும் இருக்கட்டும் விடிய வரலும் கோமாளி வேஷம் போட்டு ஆடுற வரவங்கிட்ட எல்லாத்துக்கிட்டே அடி வாங்குற சரி நான் ஒருத்தன் தான் அடிச்சு அடிக்காம போலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் தங்கமான ஏன் இப்படி அடி வாங்கி சாவற உங்க கையில அடி வாங்கி வெயினால செய்யுங்க வாங்கி பார்க்க ஒரு ஆசை தான் அது புண்ணல டக்கு டக்கு டக்குன்னு பதில் வரணும் சரிங்க அப்படி காபலா டக்கு டக்கு இங்கனம் டக்கு அமர்ந்திருக்கும் டக்கு டக்கு ஆளாக பிறந்த பெண்ணாக பிறந்த என்ன டிக்கெட் மந்திரி மதனமுத்து என்ன பிராடி குடிச்சீங்க குடியார் செத்தா கூட நான் இழக்க போக மாட்டேன் கேள்ற கௌரியமா கிட்ட குடியார் செத்தா கூட இழக்க போக மாட்டேங்க குடிக்க மாட்டாரா குடிக்க சத்த கூட இலக்கு போக மாட்டாரா இவர் எப்படி இலக்கு போவாரு இவரை குடிச்சிட்டு போதத்தை படுத்துட்டு போறாரு சத்தியமா வயிறு வலிக்குதுடா கோமாளி கம்மன் இருக்கோம் எனக்கு வயிறு எரியுதுங்க வாங்க டக்கு டக்குன்றால் அப்படி கிடையாது உண்டு இல்லை சரி கேக்குறதுக்கு உண்டு இல்லைனா இல்ல காவலா உண்டு அப்படி இல்ல இருக்கிறானே நான் அத்தி போடுறேன் அத்தான் யாரும் வாய் திறந்தா இவனால எப்படி அடிச்சான் இப்படி அடிச்சான் இதுக்கு மேல உங்களுக்கு ஜாக்கிரதை என்னுடைய பெயராம என்ன இந்த அகிலமெல்லாம் போட்டக்கூடிய தேசங்கள் 56 கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகள் 4 திக்குகள் எத்தனை 8 திக்கிலும் இந்த அகிலமெல்லாம் போற்றக்கூடிய தேசங்கள் 56 தேசம் என்ன தேசம் 56 தேசத்துல கொற்றாத நதியெல்லாம் வளைந்து பாய்ந்து ஓடக்கூடிய புண்ணிய மத்திய தேசத்தின் பெயர் என்ன நீர்வளம் நிலவளம் ஜலவளம் நீர் தாழ்ந்த புண்ணிய பூமியான ஒரு மத்திய தேசத்திற்கு ஒப்பான நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யமும் டெல்லி என்று சொல்லக்கூடிய திரிபுரம் டெல்லி என்று அஸ்தாபுரம் அஸ்தாபுரத்தை வாழ்ந்து வரக்கூடிய யாருங்க அத்திபுரத்தை ஆண்டு வருகிறாரு யாருக்குமே வணங்காத முடியும் தலை வணங்க சத்தம் போடாதமா தலை வணங்காத சிரமம் கொண்ட யாருக்குமே அஞ்சம் படித்து எங்களை திரேகரம் படித்து என் அண்ணன் மாமன்னன் துரியராஜன் 56 தேசத்துமே ஒரு குடியின் கீழ் ஆண்டு வரக்கூடிய தர்ம என் அண்ணன் அந்த கண்ணாடி கொடுத்துற அந்த போய் அங்க வந்து என்ன கேக்குறான் யாரு கண்ணாடி திருட்டுல வரலடா என் அண்ணன் திரியனுக்கு இளைய சீலனாக விளங்க வரக்கூடிய யாருக்கும் அஞ்சாத நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அதாயுத பயிற்சி வில் பயிற்சி யானை பயிற்சி ஒட்டக பயிற்சி ஆளாட் பயிற்சி சித்திர வடிவமுள்ள சீலன் என் அரசெங்கிலும் உள்ள மன்னர்களாம் போற்றும்படியாகிய என்னுடைய பெயர் தான் வீரம் தீரம் மிக்க புஜபல பராக்கிரம் கொண்டு வீர புலி துர்ச்சாதன என்னுடைய பெயர்
எங்க இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை அப்பா அம்மா துச்சவன் அப்படி ஈன்றெடுத்தார்களே என் மாதா என் அன்னையோர் ஆலயம் நான் குடியிருந்த கோவில் என் தெய்வத்தாய் பத்தாவது பத்தினி பதிவிரத பத்தினி இந்த அகில உலகம் போற்றும்படியாகிய என் தாய் என் அம்மா சொல்றேன் எப்படி அழகா இருக்காரா? குடுத்து கட்டறாரு. குடுத்து கட்டறாரு. முடி எழுப்புறாரா? ஆமா. டேய், எனக்கு ஆட தெரியும். எப்படி ஆடுற? நான் உட்கார்ந்து ஆடுவேன். ஆமா, அம்மா. இந்த ஊசி போச்சில பொண்ணு வேச போச்சில இருந்தா என்ன ஆகும்? ஐயோ சாமி. டேய், பத்தனங்கடா. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நீ ஆடுவியா? ஏய் இல்ல, பன்னிவாயா. பன்னிவாயோ? தோடுவாயோ? நாளைக்கு போய் வீட்ல போய் ஆடு. ஏன் சாமி இவ்வளவு கோவம் வருது? அப்பப்ப நான் வாயில விட்டுறேன், ஜாக்கிரதை வாங்க. புத்துக்கு பழக்கமாச்சு உங்களுக்கு. அப்பா அம்மா யாருங்க? ஏன்டா? சட்டையும் வலிக்குதுடா. செத்து போடா. என்ன வயிறு? ஏன்டா 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கி திங்கல நீ? எனக்கு சும்மாவே தரங்க. எத்தனை அடி அடிக்கிறீங்க? என்ன தருமத்துக்கா? பணத்தை எப்பயுமே பணமா பார்க்க கூடாதுடா. 1 ரூபா கம்மியா கொடுத்தா வாயில் உழுவ முடியாது. 1 ரூபா கம்மியா கொடுத்தா வாயில் உழுவ முடியாது சத்தியமா. ஏன் என்னடா பண்றா? கரெக்ட்டா கேப்பா. டெப்போ பின்னாடி போய் எப்படி திட்டுவா தெரியுமா? கேன குதிக்கு 1 ரூபா கம்மியா கொடுத்துறாங்க. டெப்போ பின்னாடி போய் காசு என்ன 10 ரூபா எண்ணுவான். ஓணும். கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டா இருக்கா? இப்ப 2 ரூபா முட்டுது. பைத்தியக்காரா, வாங்க. பணம் என்னைக்கு இருக்கு, நாளைக்கு போகும்டா. பணம் எப்பயுமே வானா வரும், போனா போவோம். இல்ல நீ வர சொன்னதே வருங்க. வாங்க. என் தந்தை யார் யார்? சிரிக்காதடா டேய், வாய் திறக்காத, எனக்கு சேராது. என் தந்தை யார் யார்? அப்பமே இருங்க. என் தாய் யார் யார்? சொன்னாலும் தெரியும். 10 மாதம் 300 நாள் 3000 வினாடிகள் அங்கத்திலே வருஷம் எடுத்து வாடா என் மகனை வருகிற நாட்டின் நிறுவனம் என்பதற்காக மின்னும் வைரமான தங்கத்தான தட்டிலே சந்தன தொட்டிலே ஆட்டாட்டத்தை அப்படி கட்டி போடுவீங்க. பொறுமையா பேசுங்க. வெளியே ஒரு 1000 ரூபா வரும், 500 அதுக்கு டப் கட்டி பேசுறேன். இன்னும் போச்சு யார் பண்ணுவா? கல்யாணம் ஆச்சு தம்பிக்கு. கல்யாணம் இல்ல எனக்காயிருச்சு. எக்களமாயினும் அக்களம் நமக்கான களமா மட்டும்தான் இருக்கணும். செத்தவன் சபையில செத்து போயிடுங்க. ஆமாடா, அதுதான்டா மனுஷனோட ஒரு கூத்தாடிக்கு ஒரு பெருத்த ஒரு ஆசனம். அது இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. எவனும் சாக மாட்டேங்கிறான்.
கலையரசின் கள்ளக்காதலா காவலா சொந்த கதை இருக்கட்டும், வந்த கதை மட்டும் பேசுவோம். 10 மாதம் பெற்றெடுத்த தந்தையாருடைய பேரோ மாமன்னன் திருதராட்டினன். சத்தமா சொல்லு. திருதராட்டினன் என்ன ராட்டிங்க? ஊஞ்சல் திருதராட்டினன் சொல்றா சத்தமா. திருதராட்டினன் ஆமாங்க. வாயன கிழக்கு ஒரு பக்கம் வடக்கு ஒரு பக்கம். திருதராட்டினன் என் தாயார் யார்? என் அன்னையோர் ஆலயம். அது ரஜினி படங்க. நான் குடியிருந்த கோவில். எம்ஜிஆர் படங்க. என் தெய்வத்தாய். எம்ஜிஆர் படங்க. என்னை பெத்தாங்களே எங்க அம்மா. என் 10 மாதம் பெற்றெடுத்த தாயார் பேரோ காந்தாரி அம்மையார். தாய் பேரு காந்தாரி அம்மா. ஆமா, காந்தாரிக்கும் திருதராட்சி மன்னனுக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? ஒருவர் பிறந்தோமா? இருவர் பிறந்தோமா? சரியாக ஆண் மக்கள் 100 பேர் பிறந்தோம். எதுக்கு? என்ன சாமானத்தா கேக்குறா? வாங்க. நாங்கள் 100 பேர் பிறந்தோம். நாங்க 100 பேரும் எங்க அம்மாவுக்கே பிறந்தோமா? கண்டவருக்கு பிறந்தீங்களா? இல்ல நான் எங்க அப்பாவுக்கு தான் பிறந்தேனா? யாருதான் பிறந்தீங்க? யாருக்கும் தெரியுங்க. ஊர்ல எத்தனை பேர்? நாங்கள் அண்ணன் தம்பி மகள் சரியாக 100 பேர். நான் எப்படி பிறந்தோம் 100 பேரும்? அந்த 100 பேர்த்தோட ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டானா? கூத்தி அவங்க பைத்தியக்காரா. அத 100ஓட ஒண்ணு பொம்பளை சேர்த்துடா. 101ங்க. அதுவா கரெக்ட்டா சொல்றேன். என்னுடைய தங்கை துச்சடை. துச்சடை. தங்கச்சி இருக்கு. நாங்கள் எப்படி பிறந்தோம்? வா சொல்றேன். அம்மாட பிளரசி சபத்தளே சாபத்தாலே என் தாயாகப்பட்ட காந்தாரி அம்மையாரும் சின்னம் சிறு வயதுல 18 பருவ மங்கையாக இருக்கும் பொழுது ஒரு பலா மரத்தை போய் கட்டி பிடிக்கிறார். அந்த பலா மரத்திற்கடியில பலா ரிஷி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவராகப்பட்டவர் பெருத்ததோர் யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கன்னி பெண்ணாகப்பட்டது யார்? என் தாய் காந்தாரி. அந்த பலா மரத்தை கட்டி பிடித்த ஒரு காரணத்திற்காக அந்த முனிவராகப்பட்டவர் என் தாயாகப்பட்ட காந்தாரிக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். சாபத்துங்க எப்படிங்க? உனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை, வீரம் தீரமிக்க ஆண் குழந்தை பிறப்பான் என்பதற்காக எனக்கு வரம் கொடுத்தார். யார்? என் தாய்க்கு. சின்னம் சிறு வயதுல இருந்தாலும் என் தந்தையார் திருதராட்டி மன்னன் கூட பிறந்தவர் சரியா 3 பேர். ஆமா. முதலாவதாக என் தந்தையாகப்பட்ட திருதராட்சி மன்னன், இரண்டாவது பாண்டுபுத்திர மன்னன், மூன்றாவது விதர்ண மன்னன். விதர்ணனுக்கு திருமணம் வேண்டாம், நாடு நகரம் எதுவும் வேண்டாம் என்பதற்காக சன்னியாசியுடன் காசிக்கு போய்விட்டார். சிறிய தந்தை. தந்தையாராகப்பட்ட திருதராட்டி மன்னன் யாரை? என் தாயாகப்பட்ட காந்தாரியை திருமணம் செய்தார். இரண்டாவது பாண்டுபுத்திர மன்னன் குந்திமாதேவி மந்திராதேவி என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை திருமணம் செய்தார். ஆனா என் சிறிய தாயாகப்பட்ட குந்தமாதேவி மந்திராதேவியும் சரியாக 5 பேரை பெற்றுட்டாரு. யார்? என் பேரன் சிறிய தந்தை பாண்டுபுத்திர மன்னன் திருதராட்டி மன்னனுக்கு திருமணம் செய்து வெகு ஆண்டு காலங்களாக குழந்தை இல்லாத காரணத்தினால எங்க அம்மா சில ஆண்டு காலம் கழித்து நாங்க 5 பேரும், அவங்க 5 பேர் பிறந்ததுக்கு அப்புறம் என் தாய் காந்தாரி நிறைய மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார். ஆமா. நிறைய மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு தினத்துல என்ன செய்யறாங்க? இதோ என் தாயாகப்பட்ட காந்தாரி அம்மாவா உலக்க இருக்குதுல, உலக்க எடுத்துட்டு போயிட்டு நல்லா அடி வயத்திலே நங்கு 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 நங்குன்னு குத்துறாங்களா. அப்புறம் நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அப்பொழுது என்ன ஆனது? அந்த நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்ததெல்லாம் ஒரே ரத்தம் என்று சொல்லக்கூடிய உதிரமாக போனதா. ஆமா ஆமா, ரத்தமா போயிருச்சான். ஆனா என் தாயாகப்பட்ட காந்தாரி அம்மா இந்த உதிரத்தெல்லாம் வீண் செய்யக்கூடாது என்பதற்காக சரியா
சரியாக 100 களையங்களை பிடித்து வைத்தாராம். மண் களையங்கள். ஆமா, சரிங்க. மண் களையத்துல 100 களையத்துல பிடித்து வைத்தாராம். மீதம் இருக்கக்கூடியதெல்லாம் அதெல்லாம் நான் சுரண்டி, ஆமா, அந்த தூசு துப்பெல்லாம் சுரண்டி அதெல்லாம் ஒரு எடுத்து அது ஒரு மண் களையத்துல போட்டு வைத்தாலாம். அந்த 100 களையத்துல பிறந்தவர்கள் சரியாக இந்த கௌரவர்களும் நாங்கள் சரியாக துரியனுடைய கூட்டங்கள் சரியாக ஆண் மக்கள் 100 பேர். ஒரு கலையத்துல போட்டாங்களா, அதுல இருந்து பிறந்தவள் தான் என் தங்கை துச்சடை. ஆமா, ஆமாடா. அப்படி எல்லாம் இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகி விட்டது. என் மனைவியாளுடைய பேரு திருமணை மாது. இப்படி எல்லாம் நாங்கள் திருமணம் செய்திருந்தாலும் காவலா, இன்றைக்கு நீ வருவதற்கான காரணம் என்ன? புறப்பட்டு போகலாம். அனைத்து விதமான வாசனாதி மலர்களை எல்லாம் பறித்து வந்து பன்னீரால் பாதம் கழுவி வட்டாடையால் நீர் துடைத்து யாருக்குமே தலைவணங்காத சிரம் கொண்டு இந்த துர்ச்சோதனா புலியுடைய தாங்களுடைய பாதத்திற்கு மனமார்ந்த வணக்கம். தம்பி துர்ச்சோதனா அண்ணா, ஆனா ஒரு விஷயம் அல்லவா, நான் உங்களுடைய பாதத்தை பணிவதும் நீங்க எனக்கு ஆசீர்வாதம் அளிப்பதும் அன்னைய தினமும் இந்த அத்திராபுரத்தில் நடக்கக்கூடிய வேலைதான். அண்ணா சரி, அப்படி இருக்கும் பொழுது 1000 மந்திரமார்களை விட்டு அண்ணா வரவழைத்த செய்து என்னவோ நமக்கு பங்கு பகையாளிகள், பாதுகால் சக்கராதிகள், இன்னும் எதிராளிகள், ஏற்பட்டால் இனத்தாளிகள், சண்டாளர்கள், சதிகாரிகள் மற்றும் பணிக்காரர்கள், ஓடக்கூடிய ஓனாயுடைய வர்க்கத்தில் பிறந்து கேடுகட்ட அயோக்கிய பாண்டவர்கள். இந்த பாண்டவர்களை என்ன செய்தாலும் சரி, எத்தனையோ சித்திரவதை செய்தோம். பாண்டவர்கள் செத்தாரா? சாகவில்லை. என்ன செய்வது, ஏது செய்வது தெரியவில்லை. பாண்டவர்களுடைய சேனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கருமளித்தால் பாலமரம் எப்படி தலைக்கவோ அதற்பால்
துரியோதனன் துச்சோதனன் என்றதுவாக 100 ஆட வேண்டும். அதனால சேதி என்ன? இதற்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று பார்த்தேன். நமது நடுவீட்டு குத்து விளக்கு ஜகுனி மாமனை அழைத்து அவரிடம் ஆலோசனை செய்து வாய் வார்த்தை கேட்டாள். தக்க ஆலோசனை ஜகுனி மாமன் என்று சொல்வார். ஆகட்டும் அண்ணா, புறப்படலாம். நடுவீட்டு குத்து விளக்காக வெளியே வரக்கூடிய மாமன் தகுனிராஜனுடைய துணியை கொண்டால் யாது ஒரு காரியமே வெற்றி என்பதற்காக வீரமரசு கொட்டும். அதனால பாண்டவர் அகில உலகத்துல இல்லாமல் செய்ய வேண்டும். சரி, பாண்டவர் என்ற ஒருவரை இருக்கவே கூடாது. இந்த அகில உலகத்துல கௌரவர்கள் என்ற 100 பேர் மட்டுமே இருக்க வேண்டும். சொன்னால் பட்டமரம் ஜெலிக்குமா? எப்படி பட்டமரம் ஜெலிக்க வேண்டும் பார்ப்போம். அதனால பாண்டவர் எப்படி உயிரோடு வாழ்வார் என்று பார்ப்போம். அதனால சத்திர வரமில்லை காத்திருங்கள். மாமன் தகுனிராஜன் எங்கிருந்தாலுமே சரியே அதி விரைவாக உங்களுடைய மனைவியை பான்மதி என்னும் பிறந்தவாளை விட்டு அழைத்து வர சொல்லுங்கள். பிறந்தவாள் எங்க இருந்தாலும் சரி, உன்னுடைய தந்தையார் அது என் மாமன் நடுவீட்டு குத்து விளக்கு ஜகுனி மாமனை அழைத்து வா. உடனடியாக அழைத்து வருகிறேன்.